வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதுகு புடிச்சுக்கிச்சு. பெரியப்பா, நீங்க எதுக்கு பெரியப்பா இதெல்லாம் செய்றீங்க? டேய், நான் வேலை செஞ்சது உங்க அக்கா கிட்ட சொல்லி மாட்டி விட்டுறாதடா. அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? மாப்பிள்ளையும் எல்லா வேலையும் செய்யறாரா, உன்னையும் செய்ய விடுறது இல்ல. அதுதான் ஒரு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்னு செஞ்சேன். சரி, இப்போ மச்சான் வந்து இதெல்லாம் யார் எடுத்து வச்சதுன்னு கேட்டா என்ன சொல்றது? நான் ஏன்டா மாட்ட போறேன்? இதெல்லாம் செஞ்சது நீதானே? இல்ல, புரியல எனக்கு. எப்படி நான் செஞ்சேன்? இது நல்ல கதையா இருக்கு. சரி, இடுப்புக்கு என்னாச்சு இப்போ? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் தூக்கணும்னா அதான் முதுகு புடிச்சுக்கிச்சு. இந்த வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பெரியப்பா? யாருக்கு வயசாயிடுச்சு போடா. சரி சரி சரி, வெயிட் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். வேலு 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 வேலு, எழுந்துறீங்க. என்னங்க, நேரம் ஆயிடுச்சா? நானும் அசந்து தூங்கிட்டேன், டைம் ஆயிடுச்சு. வேலை வர நிறைய இருக்கு. நான் போய் பாத்திரம் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்க. என்னது இது? பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? இதெல்லாமே அவங்களோட வேலையா தான் இருக்கும். அவங்கள தவிர வேற யார் செஞ்சிருப்பா? அவ்வளவு சொல்லியும் எனக்கு முன்னாடி எழுந்திருச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. சிலிண்டர் எல்லாத்தையும் பக்காவா வண்டியில் ஏற்றி வச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை மாமா செஞ்சிருப்பாரோ? அவராத்தான் இருக்கும். அங்கதான் அங்கதான், இன்னும் கொஞ்சம் மேல. அம்மா, எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? உங்களாலதான் முடியல. நானே சீக்கிரமா எந்திரிச்சு செஞ்சிருப்பேன்ல. இப்ப முதுகு புடிச்சிட்டு யார் அவஸ்தைப்படுறது? ஏய், யாரால முடியலன்னு சொன்ன? 100 கிலோ வெயிட்ட கூட ஒத்தாலா தூக்குவேன். கொஞ்ச நாளா வேலையே செய்யல, அதான் முதுகு புடிச்சுக்கிச்சு. அங்கதான் அங்கதான். ஆமா ஆமா, சொல்லிக்கிட்டாங்க. கிச்சன் வேலையில செஞ்சது யாரு? நீங்க 2 பேரும் தானா? என்னது, கிச்சன் வேலையை முடிச்சு வச்சிட்டாங்களா? நான் வழக்கமா வண்டியில ஏற்றி வைக்கிற பொருளெல்லாம் யார் ஏத்துறாங்கன்னு பார்க்கலாம் வந்தா உங்க வேலையை முடிச்சு வச்சிட்டாங்களா? அப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் நாங்க என்ன சொன்னோம்? நீ ஏதாவது செஞ்சியா? நான் எதுவும் செய்யலங்க. நாங்க எதுவும் செய்யலையே. மடே, நீ என்ன சொல்ற எனக்கு புரியலமா. உங்களுக்கு புரியாத மாதிரி நல்லா நடிக்கிறீங்க. கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் கழுவி சாம்பார் சட்னி செஞ்சு வச்சது யாரு? அதே மாதிரி சிலிண்டர்ல இருந்து எல்லாத்தையும் வண்டியில ஏற்றி வச்சிருக்கீங்க. என்ன எங்களுக்கு கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க செய்யலனா வேற யாரு செஞ்சது? ஏதாவது ஜீபம்பு பூதம் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போச்சா?